உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நங்கூரம் வலையொலியில எது சம்பந்தமா பேச போறோம் அப்படின்னா, நேற்றைய விஜய் அவர்களினுடைய மாநாடு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு. அந்த மாநாட்டில் நடந்த சிறப்பான செய்திகள், எதற்காக இந்த மாநாடு கூட்டப்படுகிறது, எதை நோக்கி விஜய் கட்சி, அதாவது தமிழக வெற்றி கழகம் நகரப்போகிறது, ஏன் விஜய் கட்சி தொடங்கினார் அப்படின்ற செய்தியை நாம் இன்னைக்கு பேச போறோம். விரிவா பேச போறோம். முழுவதுமா காணொலியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய செய்திகள், தரவுகள் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். வாங்க காணொலிகளை போகலாம். தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டது கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. அதாவது பிப்ரவரி மாதம் கட்சியை தொடங்கினார். தொடங்கினதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதங்கள் இடைவெளி விட்டு அக்டோபர் மாதத்தில் ஒரு மாநாடு ஒன்றை விக்கிரவாண்டியிலே நடத்தினார். நம்ம பார்த்தோம், எல்லோரும் விக்கிரவாண்டியினுடைய வி சாலையில் மாநாடு நடத்துகிறோம். அது வரைக்கும் விஜய் என்ன செய்ய போகிறார், என்ன தத்துவத்தை முன்வைக்க போகிறார், என்ன கொள்கையை முன்வைக்க போகிறார், என்ன கோட்பாட்டை முன்வைக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருந்தது. அதே போல் விக்கிரவாண்டி மாநாடுல எல்லோரும் வரிசையாக ஒவ்வொரு பதாகைகளாக ஏற்றும்போது வேலுநாச்சியார் பதாகை, இவங்க பதாகை, அஞ்சலியம்மாள் பதாகை, காமராஜரின் பதாகை, புரட்சியாளர் அம்பேத்கரினுடைய பதாகை, அதே போல் ஈவே ராமசாமி அவர்களினுடைய பதாகை என்று 5 பதாகைகள் வைக்கப்பட்டது. எல்லோரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இவர் ஏன்னா பேரில் திராவிடம் என்று வரல, கட்சியினுடைய பேர் திராவிடம் என்று வரல. ஏன்னா 2009க்கு பிறகாக ஒரு பெரிய நெருக்கடியை திராவிடத்திற்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் கட்சி தொடங்கியதற்கு பிறகு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்தார். அந்த நெருக்கடியின் விளைவாக என்ன நடந்துச்சுன்னா, 2009க்கு பிறகாக தொடங்கப்பட்ட எந்த பெரிய அரசியல் கட்சிகளுமே திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தவே இல்லை, கட்சியின் பெயரிலேயே பயன்படுத்தலை. ஆனால் கட்சி தொடங்கினதுக்கு பிறகு தங்களுக்கு திராவிடம் தேவைப்படும்ன்றது போல் அவங்க பேசுவாங்க. குறிப்பாக பெரியார் இல்லாமல் பேச மாட்டாங்க, குறிப்பாக ஈவே ராமசாமி அவர்கள் இல்லாமல் பேச மாட்டாங்க. அப்போ ஈவே ராமசாமி இல்லாமல் பேச மாட்டாங்கன்ற அந்த அரசியலை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்தாங்க எல்லோரும். ஆனால் விஜய் அதை பேச மாட்டார் என்று நம்பணும். என்ன காரணம் அப்படின்னா, அவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அரசியல் குறித்த புரிதலை ஏற்படுத்தியிருப்பார் அண்ணன் செந்தமிழன் சீமான். சீமான் அவர்களோடு நம்ம எப்போ பேசினாலும் சரி, அரசியல் பேசும்போது ரொம்ப கவனிப்பாக, நுட்பமாக, ஒரு 5 நிமிடத்திலேயே ஒரு அரசியலை மிக நுட்பமாக யாராக இருந்தாலும் புரிய வைக்கும் அளவிற்கு எளிமையாக சொல்லி கொடுத்து விடுவார். அந்த மாதிரியான ஒரு சந்திப்பில் எப்படி பார்த்தாலும் நம்ம விஜயை கன்வின்ஸ் பண்ணியிருப்பார். அதாவது அவரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பாப்புல, தன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படுகிற ஒரு தம்பியாக உருவாக்கியிருப்பார். அல்லது தமிழ் தேசிய கருத்தியலில் அவரை கட்சியை நிலைநிறுத்துவார் அப்படின்னு நம்ம எல்லோரும் நம்பினோம். அதுக்கு காரணம் என்னென்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் சந்தித்ததுக்கு பிறகு மிக உற்சாகமாக இருந்தார். மிக உற்சாகமாக இருந்த போதும் அவர் விஜய் அவர்களை, கட்சியை எந்த வித விமர்சனமும் செய்யவில்லை. இதேபோல் கமலஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கிய போதும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அவருக்கு வாழ்த்து சொன்னார். சும்மா வாழ்த்துலாம் சொல்லலை, ட்விட்டரில் சொல்லலை, ஃபேஸ்புக்கில் சொல்லலை. கமலஹாசன் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கட்சி தொடங்கும் போது ஒவ்வொரு தலைவர்களையாக சந்தித்து நான் வாழ்த்து பெறப்போகிறேன் என்று கமலஹாசன் ஒவ்வொருத்தரையாக சந்தித்து வாழ்த்து பெற்று கொண்டிருக்கும் போது, அந்த சூழ்நிலையில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களிடமும் கேட்கப்படுது, உங்களை சந்திக்கணும்னு நான் விருப்பப்படுறேன், இந்த மாதிரி நான் கட்சி தொடங்குறேன், அதற்கு நான் உங்களிடம் நான் வாழ்த்து பெறணும் அப்படின்னு விரும்புகிறேன்னு சொன்னோன்னே அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னாங்க, நீங்கள் ஒரு மிக மூத்த நடிகர், கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலமாக திரைத்துறையில் இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் வர வேணாம் ஐயா, நானே உங்களை நேரடியாக சந்திக்கிறேன் சொல்லிட்டு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நேரடியாக கமலஹாசன் அவர்களை போய் வாழ்த்துனாரு, வரவேற்றாரு. உங்களுடைய அரசியல் வருகையை நான் வரவேற்கிறேன், வாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருவரும் திராவிட கட்சிகள், குறிப்பாக திமுக, அதிமுக என்று 2 பெரிய பூதங்கள், அதாவது பொருளாதாரத்திலையும் சரி, அதிகார பலத்திலையும் சரி, உட்கட்டமைப்புலையும் சரி, ஊழல்லையும் சரி மிகப்பெரிய சக்திகளாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் கிட்டத்தட்ட அசைக்க முடியாத சக்திகளாக கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. யாராவது ஒருவர் கட்சி தொடங்கினால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகாக, ஒரு 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளுக்கு பிறகாகவோ, ஒன்று திமுக பக்கம் போய் நிற்க வேண்டிய சூழல் அல்லது அதிமுக பக்கம் போய் நிற்க வேண்டிய சூழல் என்று 2 சூழல்களாக பிளவுபட்டு இந்த அதிமுகவும் திமுகவும் இருக்கிற எல்லா கட்சிகளையும் தனக்கு கீழே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற நிலைதான் தொடர்ச்சியாக இந்த அரசியல் களத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்,
சாதிக்கு தனக்கு சாதிக்கு என்று கட்சி தொடங்கியவர்கள், குறிப்பாக வந்து வன்னியர் சமூக மக்களை அணிதிரட்ட வேண்டும், வன்னியர்களை ஆட்சி கட்டிலில் அமர்த்த வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடும் அதிமுகவோடும் தொடர்ச்சியாக கூட்டணி மாறி மாறி கூட்டணி வைத்து இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைமையை நாம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. அதே போல விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய சமூகமான, குறிப்பாக பட்டியல் சமூக மக்களுக்காக நான் களத்தில் இறங்கி வேலை செய்வதற்காக தொடங்கினேன் என்று அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களினுடைய முதல் தொடக்கம் அப்படி இருந்தது. அப்புறம் பின்னாடி வந்து எல்லா சமூகங்களும் என்னுடைய கட்சியில் இணைந்து கொள்ளலாம் என்று அண்ணன் 2007 ஒரு பெரிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு பல்வேறு சமூகங்களை சார்ந்தவர்களை தன் கட்சியில் இணைத்து கொண்டு அவர் பயணித்தாலும் கூட அவர் இன்று வரைக்கும் திராவிடத்தால், நம்மால் அல்ல, திராவிடத்தால் பட்டியல் சமூகத்தினுடைய தலித் தலைவர் என்றுதான் பார்க்கப்படுகிறார். அதைத்தான் அவர்கள் அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் இதுவரை திமுகவோடும் அதிமுகவோடும் மாறி மாறி கூட்டணி வைத்து களத்தில் நின்று போட்டியிட்டு இருக்கிறார். தனித்து நின்று களம் காணவில்லை. அப்ப அவர் வந்து திமுகவோடு கரைந்து இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைமை என்று பார்க்கலாம். அதே போல முக்குளத்தோர், அதாவது வந்து தேவர் சமூகத்திற்கு என்று கட்சி தொடங்கியவர்கள் எவருமே ஜெயிக்கல, வெற்றி பெறல. அவர்களும் ஏதோ ஒரு திராவிட கட்சியோடு பின்னாடி போய் நிற்க வேண்டிய ஒரு சூழல். அதே போல் வந்து கவுண்டர் சமூகம், அதே போல் பிள்ளைமார் சமூகம், இப்படி எல்லா சமூகங்களுக்கும், குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகம், இப்படி எல்லா சமூகங்களுக்குமே கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதே போல் மதங்களுக்கு, குறிப்பாக வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டு அது அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சியாக உருவாகி இருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் இன்றைக்கு இருக்கின்றன. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு பிறகு தொடங்கப்பட்ட இந்த கட்சிகள் கிட்டத்தட்ட 25-30 கட்சிகளாக இன்று இஸ்லாமியர்கள் என்று நாங்கள் இயக்கம் நடத்துகிறோம். கிட்டத்தட்ட 20-35 கட்சிகள் இருக்கிறது. அதில் எஸ்டிபிஐ முதன்மையான கட்சியாக இருக்கிறது. இத்தனை கட்சிகள் மதத்திற்கென்று இருக்கிறது. குறிப்பாக இந்துத்துவத்திற்கென்று பாஜக இருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் ஒரு வானளாவிய அதிகாரத்தை தன் கையில் வைத்து கொண்டு எந்தெந்த மாநிலத்தை எப்படி கபலீகரம் செய்வது, எவனை வைத்து இந்த வாக்குகளை பெறுவது என்று ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய திட்டத்தை போட்டுக்கொண்டு ஒரு அரசியல் களத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் 2019 தேர்தலில் மிகப்பெரிய இடையூறாக நாம் தமிழர் கட்சிக்கு இருந்தது. அதாவது வந்து நாங்கள் தான் மாற்று என்று ஒரு அரசியலை அண்ணன் செந்தமிழன் சீமான் 2016 தொடங்கும் போது 1% வாக்குகளை தொடங்கினார். மனம் தளர்ச்சி பெறாமல் நான் வென்றாலும் தோற்றாலும் எவரோடும் கூட்டில்லாமல் நான் தனித்து தான் நிற்பேன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆழமான கருத்தை, அதுவும் குறிப்பாக இந்திய திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்பதை ஒரு மிகப்பெரிய நிலைப்பாட்டாக எடுத்து வைத்திருந்தார். அப்ப புதிய ஆற்றலாக வருகிறவர்கள், குறிப்பாக வந்து கமலஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கும் போது அண்ணன் வாழ்த்தினாரு, வரவேற்றாரு, அவரை சந்திச்சு இது பண்ணாரு. அப்படின்றப்ப அண்ணன் செந்தமிழன் சீமான் என்ன நினைச்சாங்கன்னா, ஒருவேளை கமலஹாசன் அவர்கள் இந்த 2 பேரையும் எதிர்க்கிறாரு, நம்மோடு இந்த தேர்தலில் கூட இருக்கிறதுனால பிற்காலத்தில் நம்மளோடு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அதற்கான எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருந்துச்சு, நம்மகிட்ட மட்டும் இல்லை, எல்லோரிடமும் இருந்துச்சு. ஆனால் கமலஹாசன் அவர்கள் வந்து கட்சி தொடங்கினார், வேலை செஞ்சார், வேக வேகமாக வந்தார், வேட்பாளர் போட்டார். 2019 எடுத்த உடனேயே கிட்டத்தட்ட 3.5% வாக்குகளை எடுத்த உடனே பெற்றார். முதல் தேர்தலே பெற்றார். அண்ணன் செந்தமிழன் சீமான் 1 புள்ளி தான் வாங்கியிருந்தார். ஆனால் நாம் தமிழர் வந்து கிட்டத்தட்ட 4% வாக்குகளை எடுத்த உடனே அடிக்கலை, 2019 தான் அடிச்சிச்சு. அப்போ தொடர்ச்சியாக அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த 3 ஆண்டுகள் களத்தில் நின்று போராடியது, பேசியது, இதெல்லாம் வந்து மக்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 4% வாக்குகளை பெற்றது. ஒருவேளை கமலஹாசன் கட்சி தொடங்காமல் இருந்திருந்தார், ஒருவேளை அதிமுக பிளவுபட்டு அமமுக என்ற கட்சி வராமல் இருந்தார், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய வாக்கு 2019 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவாவதற்கான 100% வாய்ப்பு இருந்தது. அந்த நேரத்தில் கமலஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கி அதை தடுத்தார். கமலஹாசன் அவரா கட்சி தொடங்கினாரா இல்லை தொடங்க வைக்கப்பட்டாரா என்பது பிற்காலத்தில் நமக்கு அரசியல் புரியும் போது புரிஞ்சிச்சு. அவரும் ஈவேரா அது இதெல்லாம் பேசி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு ராஜ்யசபா எம்பியை வாங்கி கொண்டு சமாதானம் ஆகி கொண்டார். குறிப்பாக வந்து கமலஹாசன் கட்சியை உடைச்சதே திமுக தான். கமலஹாசன் கட்சியிலிருந்து மிக முக்கியமாக வெளியேறிய மகேந்திரன் உட்பட நிறைய பேர் கமலஹாசன் கட்சியிலிருந்து விலகி நிறைய பேர் போய் சேர்ந்த இடம் திமுக. இவர் தன்னுடைய வாழ்நாள் எதிரியாகி திமுகவை தான் பார்த்திருக்க வேண்டும், ஆனால் அவர் பார்க்கல. காரணம் என்னவென்றால் அதற்கு பின்புலத்தில் யார் இருந்தாங்க, யார் ஸ்பான்சர் பண்ணாங்க, யார் கட்சி தொடங்க வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு பெரிய நெருக்கடி
தொடர்ச்சியாக நாம் தமிழருக்கு இருந்து கொண்டே இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, தமிழ் தேசிய அரசியல் களத்திற்கென்று ஒரு வாக்குகளை சீமான் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். தமிழர்களுக்கென்று ஒரு அரசியலை பேசிக்கொண்டே இருக்கிறார். திராவிடம் என்கின்ற அரசியலை தத்துவத்தை குழி தோண்டி புதைத்து விடுவார் என்ற அச்சம் தொடர்ச்சியாக இன்று வரை திமுகவுக்கும் இருக்கிறது, அதிமுகவுக்கும் இருக்கிறது. அதன் பிறகாக நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலும் கமலஹாசன் தனிச்சு நின்னாரு. அதில் யார் யாரெல்லாம் அவரோட கூட்டணிக்கு போனாங்களோ, சரத்குமாருக்கு சீட்டு கொடுத்தாரு, அவரோட யார் யாரெல்லாம் போனாங்களோ எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்தாரு, பார்க்குறவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்தாரு. அதே போல் அமமுகவும் அவர்களை சந்திக்கிறவர்களுக்கு அவருக்கு வேண்டியவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தாங்க. அதோடு அமமுகவும் கமலஹாசன் கட்சியும் காலி ஆயிடுச்சு. அதன் பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தங்களை தவிர வேறு யாரும் இல்லை என்ற மமதை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உருவாயிருச்சு. என்னன்னா, எவ்வளவு பெரிய ஆள் கட்சி தொடங்கினாலும் என் பின்னாடி தான் நான் வந்து நிற்கணுன்ற ஒரு நிலை வந்து உருவாச்சு. இதுக்கு இடையில வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கணும்னு சொல்லும்போது கடுமையாக எதிர்த்தது நாம் தமிழர் கட்சி. மற்ற கட்சிகள் எல்லாம் வரவேற்றார்கள். ஏன் ஒருத்தர் கட்சி தொடங்கக்கூடாதா, வைக்கக்கூடாதான்லாம் பேசினாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி தத்துவார்த்த ரீதியாக ரஜினி அவர்கள் வர கட்சி தொடங்கக்கூடாது என்று சண்டையிட்டது. அந்த சண்டையின்பால் அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வந்து கட்சி தொடங்கலை, அதோட நிறுத்து போயிட்டார். இதற்கு பிறகு 2021 என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோரை வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் வேலை பார்த்துச்சு. இந்த வேலை பார்க்கும்போது பிரசாந்த் கிஷோர் கடைசியில் வெளியில் போகும்போது சொல்லிட்டு போனது, திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த முறை நாங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்து விட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கின்ற மிகப்பெரிய சக்தியாக நாம் தமிழர் என்கின்ற ஒரு பெரும்படை உருவாகி கொண்டிருக்கிறது. அவர்களை உங்களால் எதிர்கொள்ளவும் முடியாது, வீழ்த்தவும் முடியாது. அவருடைய குரோத்தை அவங்களால தடுக்க முடியாது. உங்களுக்கு எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நாம் தமிழர் தான், வேற யாரும் எதிரியாக இருக்கவே முடியாது அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லிவிட்டு போனார். இந்த சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைத்தது என்று நமக்கு தெரியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே பிளவு போட்டு 2 துண்டா 4 துண்டா உடஞ்சு போய் கிடக்கிறது. இன்னைக்கு அதிமுக ஓரளவுக்கு பட்டி டிங்கர்லாம் பார்த்து வச்சிருக்கிறாரு. ஆனால் அதனுடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது, வாக்கு சதவீதம் நொறுங்கி போயிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒட்டுண்ணிகளாக இருக்கிற பல அரசியல் கட்சிகள் இன்றைக்கு வரைக்கும் அந்த கூட்டணியிலே தொடர்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிறது. இன்னொன்று, அந்த கட்சி கூட்டணி பலம் இல்லாமல் இருக்கிறது. நாம் போனால் வெற்றி பெற முடியாது என்கின்ற நம்பிக்கை இருக்கிறதுனால யாரும் அதிமுக கூட்டணியை நாடாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியை விட பலமாக இருந்தால் திமுக கூட்டணியில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தராக கலந்து போய் அதிமுக கூட்டணியை போய் வலிமைப்படுத்துவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இவர்களுக்கு எந்த தத்துவமும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அரசியல், வாக்கு, பணம், அதை சுற்றி நடக்கிற வெற்றி, அந்த அதிகாரம், அவ்வளவுதான் அவங்களுடைய நோக்கமே தவிர மற்றபடி வேற எதை பற்றின கவலையும் அவங்களுக்கு கிடையாது. யாருன்னா இந்த கூட்டணி வைக்கிற கட்சிகளுக்கு, மற்ற அதாவது திமுக அதிமுகவை தாண்டி மற்ற எல்லா கட்சிகளுக்கும். ஆனால் நாம் தமிழருக்கு அப்படி இல்லை. இவங்க 2 பேரையும் வீழ்த்தி நாம் தமிழர் தமிழ்நாட்டில் வளர வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தோடு நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்குது. இது இந்த 2-3 ஆண்டுகள் போய் கொண்டிருக்கும் போதே விஜய் தன்னுடைய அரசியல் வருகையை மக்களிடம் சொல்கிறார். மெதுவாக சொல்றாரு, நான் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்றாரு. அப்போ அவர் விஜய் வந்து பல்வேறு நபர்களை சந்தித்து ஆலோசனை கேட்கும்போது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களையும் சந்தித்து ஆலோசனை கேட்டார். அண்ணனோடு பேசியிருக்கார், நீண்ட நெடிய நேரம் பேசியிருக்கிறார். அண்ணன் சொன்ன செய்திகளை எல்லாம் கேட்டிருக்கிறார். கேட்டு அவர் தலையாட்டி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை, அண்ணன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது போல் நான் நம்புகிறேனே, நம்ம செய்வோம்னே, நம்ம ஒன்றா இருப்போம்னேன்னு நம்பிக்கையை ஊட்டி ஏமாற்றியிருக்கிறார் விஜய் அவர்கள். ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இவர் வருவார், இவர் வந்து நம்மளை நம்பிக்கை கொடுப்பாரு, இவர் வந்து இவர் நின்னாதான் நம்ம ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஆனால் இருந்தாலும் சரி, தம்பி ஒருத்தன் நம்ம கூட வந்தாருன்னா நம்ம படையை இன்னும் கொஞ்சம் வேகமாக, அதாவது 2 ஆண்டுகள் செய்கிறத 2 மாதத்தில் செய்து விட முடியும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு தான் விஜயோடு நாம் நெருக்கத்தை காட்ட ஆரம்பித்தோம். அப்போ விஜய் அவர்களினுடைய வருகையை அண்ணன் செந்தமிழன் சீமான் தொடர்ச்சியாக வரவேற்றார். ஆனால் குட்டு வெளிப்பட்டது என்கின்றது போல 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு, நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு பாட்டு ஒன்று வெளியிட்டார். அது வந்து இந்த குறிப்பாக இந்த மைக்கை எடுக்கட்டுமா பாடட்டுமான்னு அதை எல்லாரும் சொன்னாங்க. அது அரசியலுக்காக பேசப்பட்டது. மைக்கு வந்து எங்களுக்காக தான் சொன்னார் வச்சார்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் 2024 ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு என்ன வாக்கு சதவீதம் தேவையோ அந்த வாக்கு சதவீதத்தை எட்டி அண்ணன் செந்தமிழன் சீமான் மிகப்பெரிய இடத்தை அடைஞ்சார். கமலஹாசனும் அமமுகவும் களத்தில் இல்லாமல் இருந்தால் 2021 சட்டமன்ற தேர்தலில் 10% வாக்குகளுக்கு மேலாக அண்ணன் செந்தமிழன் சீமான் எடுத்திருப்பார். 2024 குறைந்தபட்சம் 15% வாக்குகளை தட்டியிருப்பார். ஆனால் இதையெல்லாம் நெருக்கடி கொடுத்தது யார்? இதற்கு பின்புலத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா பணம்.
அதிகாரம் இது எல்லாம் இருக்கிறது. அது திமுக இருக்கிறதா, பாஜக இருக்கிறதா, இல்லை காங்கிரஸ் இருக்கிறதா, அதிமுக இருக்கிறதா என்பதை நீங்கள் உங்களுடைய கருத்துக்கே நான் விட்டு விடுகிறேன். ஏனென்றால் இதை நான் யார் இவர் செஞ்சார் அவர் செஞ்சார்லாம் சொல்லலை. கமலஹாசன் அவர்களின் மனசாட்சிக்கு விட்டுறேன். கமலஹாசன் எதற்காக இதை செய்தார் என்பதை கமலஹாசனே முடிவு செஞ்சுட்டோம். மனசை தொட்டு பார்த்தா தெரியும் அவர் எதற்காக இதை செய்தார் என்று. அமமுக வந்து எதுக்கு செஞ்சாங்கன்னா, அவங்க கட்சியை உடைச்சிட்டாங்க, நமக்கு ஒரு அதிகாரம் வேணும்ன்றக்காக செஞ்சாங்க. அதை கூட நமக்கு. ஆனால் கமலஹாசன் செய்தது தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய துரோகம். அடுத்த துரோகத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறார் நடிகர் விஜய். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை சீமானோடு வராதனால இவங்க துரோகம் செய்கிறாங்கன்னு பேசுறீங்களான்லாம் இல்லை. திராவிடம் என்கின்ற சொல்லை இந்த நாட்டில் அருவருக்கிற இடத்திற்கு கொண்டு வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவ்வளவு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதுக்கு எந்த பதிலையும் சொல்லாமல் மிகப்பெரிய திரைக்கலைஞராக இருக்கிற, புகழ்பெற்ற, வெளிச்சம் பெற்றிருக்கிற விஜய் அவர்களின் வாயில் பெரியார் என்று பேசிவிட்டார், ஈவே ராமசாமி அவர்களினுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டார், இவரெல்லாம் செய்த நன்மையை பற்றி பேசிவிட்டார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய ரசிகர் படை இருக்கிறது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம் ரசிகர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய கலைஞனாக விஜய் அவர்கள் இருக்கிறார். அது எல்லோராலும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாராக விஜய் அவர்கள் இருக்கிறார். அவர் வாயிலிருந்து பெரியார் குறித்து ஒரு சொல்ல வைப்பது என்பது, அதற்கு எத்தனை கோடி வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். யாரு? இந்திய தேசிய அரசியலும் சரி, திராவிட அரசியல் சரி, 2 பேரும் கூட்டு தானே, 2 திருட்டு களவாணியை தானே. பிஜேபியும் திமுகவும் திருட்டு களவாணிகள், அதே போல் காங்கிரஸும் அதிமுகவும் திருட்டு களவாணிகள். எவன் அதிகாரத்தில் இருக்கிறானோ அவன் எல்லாமே திருட்டு களவாணி தான். அந்த திருட்டு களவாணிகள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அப்போ நாம் தமிழர் என்கின்ற ஒரு பெரும்படை இருப்பது பாஜக வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது. பாஜக வளர முடியாமல் போகிறது. என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம். ஆனால் பாஜகவை தாண்டி நாம் தமிழர் வளர்ந்து கொண்டே போகிறது, வாக்கு வங்கி அதிகரித்து கொண்டே போகிறது. இந்த சூழலில் நாம் ஒரு திரை பிரபலத்தை இறக்க வேண்டும் என்று எவன் திட்டம் போட்டான்னு தெரில. அது ஆண்டவனுக்கே வெளிச்சம். நான் இறைவனை நம்புகிறேன், இயற்கையை நம்புகிறேன். இறைவனும் இயற்கையும் எவன் இந்த வேலையெல்லாம் செய்கிறானோ அவனுக்கு சரியான தண்டனையை, நேர்மையான தண்டனையை கொடுப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த என்னுடைய வழியையும் என்னுடைய கருத்துக்களையும் நீங்கள் ஆழமாக சிந்திச்சு பார்த்தா புரியும். அப்போ விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கி பெரியாரை கொண்டு வந்து நிறுத்துறார். ஈவேராவை வந்து செத்துப்போன பெரியாரை, இந்த கருத்தியல், தமிழ்நாட்டிற்கு எதிரான கருத்தியல், எதிரான தலைவர் இவர் தமிழ் சமூகத்துக்கு எல்லாமே எதிராக தான் செஞ்சிருக்கிறார் என்று நாம் பரப்புரையை மேற்கொண்டு அதற்கான நிறுவுதலை செய்யும்போது ஈவேராவை கொண்டு வந்து பிம்பமாக நிறுத்தி நம்மளை வந்து வெறுப்பேற்றுகிறார். இன்னொன்று என்னென்னா, இந்த அரசியலில் இளைஞர்களின் போக்கு, அதாவது விஜயனுடைய அந்த 5 லட்சம் இளைஞர்களின் போக்கு மீண்டும் பெரியார் என்கின்ற உருவப்படத்தை கொண்டு போய் சேர்க்கிறார் விஜய். அப்போ விஜயை கொண்டு போய் அந்த சேர்க்கிற அந்த படம் என்பது இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு திராவிடம் தாங்கும் என்கின்ற நம்பிக்கை திமுகவுக்கு இருக்கிறது. இது வந்து நான் சொன்ன பிறகு இது எதுக்குன்னா, 2021 பிரசாந்த் கிஷோர் போட்டு கொடுத்த ஒரு அரசியல் நடவடிக்கை. அந்த அரசியல் நடவடிக்கையினுடைய எதிராக நாம் தமிழர் என்கின்ற கட்சியினுடைய சித்தாந்தத்தை வீழ்த்த வேண்டும், அடுத்து வந்து திராவிட சித்தாந்தத்தை இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு கடத்த வேண்டும் என்றால் அது ஒரு மிகப்பெரிய நடிகரின் கையில் தான் இருக்கின்றத பிரசாந்த் கிஷோர் தெளிவாக போட்டு கொடுத்தார். அந்த பிரசாந்த் கிஷோர் விஜயினுடைய மேடையில் ஏறினார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த பிரசாந்த் கிஷோர் விஜயினுடைய மேடையில் ஏன் ஏறுறாரு, யார் ஏற வச்சது? விஜய்கிட்ட யார் போனா பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் யார்கிட்ட இருந்தாருன்னா பிரசாந்த் கிஷோர்கிட்ட தான் வேலை பார்த்தாரு. அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டாஞ்சோறு பொரியலை செய்து விஜய் என்கின்ற ஒரு கலைஞரை வெறும் பொம்மை போல வைத்துக்கொண்டு, விஜய்க்கு இது குறித்த எந்த புரிதலும் கிடையாது, எந்த வாசிப்பும் கிடையாது, எந்த தத்துவார்த்த ரீதியான அறிவியல் பூர்வமான எந்த அரசியல் தெளிவும் அவருக்கு கிடையாது என்பது நமக்கு தெரியும். அவரோட மேடைகளில் அவர் பேச்சினுடைய வெளிப்பாடு, அவருடைய செயல்பாடு எல்லாமே நமக்கு தெரியுது. அவர் இந்த களத்தில் வேண்டா வெறுப்பாக தான் இருக்கிறாருன்னு நமக்கு தெரியுது. உண்மையிலேயே நான் ஒரு தொழிலை விஜய சினிமா படம் நடிக்கிறதுக்கு இப்போ ஒரு படத்துக்கு பூஜை போட்டாங்கங்க. 100 நாள் கால் சீட்டுன்னு வச்சுக்கோங்க. 100 நாள் கால் சீட்டுக்கு நேரம் தவறாமல் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு மாலை வரைக்கும் இருப்பாரா, இருக்க மாட்டாரா? ஒருவேளை மாலை தாண்டி இரவு வரைக்கும் படப்பிடிப்பு இருக்குன்னா இருப்பாரா, இருக்க மாட்டாரா? அப்போ தனக்கு பிடித்த வேலையை செய்வதாக இருந்தால் 100 நாளைக்கு 150 நாள் கூட இருப்பார். அவருக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும். அவருக்கு ஒரு 4 பாட்டு, நல்ல பாட்டை வச்சு நீ டான்ஸ் ஆட வச்சிங்கன்னா நல்லா ஆடுவார். அப்போ தனக்கு பிடித்த வேலையை செய்யும்போது நான் உணர்வுபூர்வமாக, உள்ளபூர்வமாக நேரத்தை ஒதுக்கி அதற்காக நான் மெனக்கிடுவேன். ஆனால் விஜய் அவர்கள் ஏன் மெனக்கிட மாட்டாரு அப்படின்னா, அவருக்கு இது குறித்து எந்த விதமான
இது கிடையாது. அதாவது இது குறித்த எந்த விதமான நோக்கமும் கிடையாது. மக்கள் பணி குறித்து எந்த நோக்கமும் கிடையாது. அரசியல் குறித்து எந்த நோக்கமும் கிடையாது. அப்படின்றதுனால தான் அவர் இதை வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபா யாரோ ஒருத்தர் கொடுக்கப்பட்ட வேலைக்காக விஜய் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஒரு பெரும் தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகையை வாங்கி கொண்டு தான் இந்த வேலையை செய்கிறார். அதற்காகத்தான் இந்த பரப்புரை தொடர்ச்சியாக தொடங்கப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ இந்த விஜயினுடைய வருகையினால் நாம் தமிழர் கட்சிக்கு ஆபத்தான்ற ஒரு ஆபத்தும் கிடையாது. நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி இருக்கு இல்லையா, வெற்றியில கொஞ்சத்தை தடுத்து வைக்கலாம். இந்த ஆண்டு இல்லை என்றால் அடுத்த ஆண்டுக்கு கடத்தி விடலாம். இப்போ வந்து ஒரு 30% வாக்கு நாம் தமிழர் வாங்கும்னா அதில் வந்து விஜயை வைத்து இந்த வாக்குகளை குறைக்கிறதுக்கான வேலையை செய்யலாம். ஒன்று. இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக, திராவிட சித்தாந்தத்திற்கு ஆதரவாக இந்த பெரியார் என்கின்ற பிம்பத்தை மீண்டும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு நிரூபிக்கலாம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற விஜயினுடைய ரசிகர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வயது 25 வயது படைத்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் குறைந்த 50-60 வருஷம் இருக்குன்னா இன்னொரு 25-30 வருஷத்துக்கு திராவிடம் என்ற கருத்தியலை கொண்டு போய் சேர்க்கலாம். ஒருவேளை திமுக என்கின்ற கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால் விஜய், நான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், விஜய் கட்சி நடத்த மாட்டார், மீண்டும் நடிக்க போயிடுவார். இதுதான் நடக்கும். ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்து விட்டால், ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு அப்படின்னா விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் மைனூட்டாக கட்சி நடத்துவார். அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து கட்சியை வந்து அப்படியே சைலண்டாக விட்டுவார். எப்படி கமலஹாசன் விட்டாரோ அது போல் விட்டுருவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் களத்தில் இருந்து பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னு சொன்னால் நான் சொல்வது உறுதியாக நடக்கும். விஜய்க்கு எதற்காக ஓட்டு போடணும்னு விஜய்கிட்ட கேட்டால் எந்த அரசியலுக்கும் கிடையாது. விஜய் இந்த நேரத்தில் கட்சி தொடங்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு கேட்டால் அப்படியும் ஒன்றும் கிடையாது. அப்போ தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்து வருகிற இந்த தமிழ் தேசிய அரசியலினுடைய இந்த கருத்தியலை மடைமாற்றுவதற்காக, திராவிட தத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நபர் தான் விஜய் அவர்கள். அவர் உண்மையிலே விரும்பி செய்வதாக இருந்தால் 24 மணி நேரமும் எப்படி படத்துக்கு, ஸ்கிரிப்டுக்கு, டான்ஸுக்கு எல்லாத்துக்கும் போய் பயிற்சி எடுக்கிறாரோ அதுபோல் இதுக்கு பயிற்சி எடுத்து உண்மையாக அவரால் செய்ய முடியும். அவர் வேண்டா வெறுப்பாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் அவருடைய செயல்பாடின் மூலமாக நாம் கண்டுபிடிக்க முடிகிறது. விஜயனுடைய அரசியல் உறுதியாக ஒரு தோற்றுப்போகிற அரசியல். விஜய்க்கு பின்னால் இருக்கிற அந்த ரசிகர் கூட்டத்தை தன்மையப்படுத்துவதற்காக திமுகவும் முயற்சி செய்யும், அதிமுகவும் முயற்சி செய்யும், இதில் பாஜகவும் முயற்சி செய்யும். இவர்களுக்கு இந்த கட்சிகளுக்கு முழு எதிராக இருப்பது யார் என்றால் நாம் தமிழர். அதுவும் குறிப்பாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய அரசியல் இருக்கிறதல்ல, அது இந்த கட்சிகளுக்கெல்லாம் தங்களுடைய இருப்பை நொறுக்கி அள்ளும். இந்த முறை அதிமுக வரவில்லை என்றாலும் அடுத்த முறை வருவதற்கு நாம் முயற்சி செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை அதிமுக இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதாரம் வச்சிருக்காங்க. அதே போல திமுகவுக்கு இந்த முறை இல்லை என்றால் அடுத்த முறை வந்து விடலாம் என்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை வச்சிருக்காங்க. ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் இருப்பது மிகப்பெரிய இடையூறாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிறது என்பது மட்டும் நன்றாக எல்லாத்துக்கும் தெரியும். இந்த காணொலியை முழுவதுமாக பார்க்கிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. நங்கூரம் வலைவலியினுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இந்த இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த காணொலியை பார்த்து முடித்தவர்கள் எல்லோருக்கும் இந்த காணொலியை தயவுசெய்து பகிருங்கள். அப்பொழுதுதான் எல்லோருக்கும் தெரியும். மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.